வணக்கம். ஓம் அகத்தீஸ்வராய நமக. ஜோட அன்பர்களுக்கும் காணொளி ஆர்வலர்களுக்கும் மந்திர பிரியர்களுக்கும் எந்நாளும் நன்னாளாக அமைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இந்த காணொளி வாயிலாக ஒரு சிறு மந்திர பதிவு. காயத்ரி மந்திரம் நவகிரகங்களின் முதல் கிரகமாக உலகின் ஒளி கடவுளாக கருதப்படுகின்ற சூரிய பகவான் காயத்ரி மந்திரம் ஏற்கனவே அன்பர்கள் அறிந்திருக்கலாம். இருந்தாலும் இது ஒரு நினைவூட்டும் பதிவாகவும் அறியாதவர்களுக்கு அறிய வேண்டும் என்ற ஒரு பதிவாகவும் எடுத்துக்கொள்ளுங்கள். சூரியன் ஜாதகத்தில் தலை கிரகமாகவும் எலும்பு கிரகமாகவும் பல் கிரகமாகவும் இருதயம் சார்ந்த கிரகமாகவும் ஒட்டுமொத்த உடலை நிலைநிறுத்துகின்ற எலும்புக்கூடு சார்ந்த உடல் பகுதியுடைய அனைத்து விதமான எலும்புக்கும் சூரியனே அதிதேவதை. ஆக ஒரு உடல் ரீதியான தத்துவத்தை நான் இதில் சொன்னாலும் ஜோட அறிவில் பொதுவாக சூரியனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் மிகவும் நிர்வாகத்தில் மேன்மையாகவும் செல்வாக்கவும் உயர் புகழ் பதவி அந்தஸ்து புகழ் கீர்த்தியோடு வாழ்கின்ற வல்லமையுடையதாகவும் ஜோட சாஸ்திரத்தில் கருதப்படுகிறது. அந்த சூரிய பகவான் அவ்வளவு மகிமை வாய்ந்தவர், சர்வ கடாட்சம் வாய்ந்தவர், சிரஞ்சீவி சஞ்சீவி. சூரியனுடைய மகனாக கருதப்படுகிறவர் தர்ம தேவதை சனி பகவான், கர்ணன். ஆக சூரியனுடைய மந்திரத்தை ஜெபம் செய்து வந்தால் மிகவும் உச்சிதமான அறிவு விலாசம், ஞான விலாசம், கல்வியில் மேன்மை, தொழிலில் மேன்மை, பதவி உயர்வு, செல்வாக்கு, சர்வகடாட்சம் உண்டாகும். அதே நேரத்தில் சூரியனுடைய கிரக தோஷத்தில் ஏற்படுகின்ற ராகுவுடைய தொடர்பு கொண்ட தோஷம் இவையெல்லாம் நிவர்த்தியாகும். கேதுவுடைய தோஷம் நிவர்த்தியாகும். சூரியன் ராகு சூரியன் கேது சேர்ந்தாலெல்லாம் தோஷம். அந்த தோஷமெல்லாம் நிவர்த்தி ஆகுவதற்கு வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை பிரத்யேகமாக வழிபாடு செய்து வரலாம். சிவன் ஆலயத்தில் சென்றும் சூரியபவனுடைய பகவானை வழிபாடு செய்து வரலாம். அதற்கான வழிபாடு செந்தாமரை மலர் சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து நல்ல பலனை தரும். இந்த காயத்ரி மந்திரம் ஓம் பாஸ்கராய வித்மகே திவாகராய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத். ஓம் பாஸ்கராய வித்மகே திவாகராய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத். ஓம் பாஸ்கராய வித்மகே திவாகராய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத். இந்த மந்திரத்தை தொடர்ச்சியாக ஜெபம் செய்து வந்தால் சூரியனுடைய திருக்கடாட்சம் கிடைக்கும் என்பது சித்தர்கள் ரிஷிகளுடைய கருத்து. ஆக இந்த காயத்ரி மந்திரத்தை ஜெபம் செய்து வாருங்கள். உங்களுக்கு சகல சௌபாக்கியம் கிடைக்க சூரிய பகவான் அருள் புரிவாராக என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த காணொலியை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். சூரியனுடைய திருவருளால் உங்களுக்கு அனைத்து நலனும் கிடைக்க வாழ்த்துக்கள், வணக்கங்கள், நன்றி.